إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. இன்றைய கலந்துரையாடல், அதாவது இது ஒரு பயானாக இல்லாமல் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றிய ஒரு உரையாடலாக இது இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க போகின்ற விடயம் மிக மிக முக்கியமான, இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். அதாவது எங்கட சவுதி அரேபியாவில் ஒரு அறிஞர் இருக்கிறாரு. அவரோட பேர் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர். அவரு ஒரு பயான்ல சொல்றாரு, சஹாபாக்களோட காலத்துல இளைஞர்கள் இருந்திருப்பாங்க தானே. சஹாபாக்களோட காலத்துல நிறைய இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க இந்த மார்க்கத்தை சரியா பின்பற்றுறதுல ஓரளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை விட தற்காலத்துல, இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் மாதிரி கூட அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரசூலோட காலத்துல அந்த கஷ்டப்பட்ட இந்த மக்கா டைம்ல நபி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த அவங்க இல்ல. ஒரு நபி அவங்க வந்து மார்க்கத்தை சொல்லி இஸ்லாத்துக்குன்னு ஒரு அரசு உருவானதுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இல்லாத கஷ்டம், மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு இல்லாத சவால் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கூட்டு சொல்லுவாங்க. அது 100% உண்மையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் இந்த செஷன், இந்த கிளாஸ் ஏன் நடக்குதுன்னா, இப்ப இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டல் தேவை. இப்படியான சூழ்நிலையில தங்களோட ஆசைகள் வரும்போது அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதுக்கு என்ன செய்யறதுங்கிற வழிகாட்டல். எனவேதான் நாங்க இப்படியான வகுப்புகளை நடாத்தி இதுல ரெக்கார்டிங் எடுத்து நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி தேவைப்படுற சகோதரிகளுக்கு இதை நாங்க வழங்குறோம். அந்த வகையில் நிறைய கிளாஸ் நடந்துட்டு இன்னைக்கு நாங்க மிக முக்கியமான ஒரு இந்த தலைப்பை எடுத்துட்டிருக்கிறோம். அந்த வகையில தான் உங்களுக்கு தெரியும், எங்கட முன்னோர்கள் சலஃபு சாலிஹின்கள் அவங்கள சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மஹுல்லான்ற ஒரு ஆள் இருந்தாங்க. சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹ்மஹுல்லான்ற ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள், அவங்களும் அவங்களோட சகோதரர் ரெண்டு பேரும் பெரிய அறிஞர்கள், ஒரு வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண்மணி இவங்க வந்ததை கேள்விப்படுறாங்க. இதுல சுலைமான் பின் எஸ்ஆருங்கிறவர் மிச்சம் அழகான ஒரு மனிதர். தோற்றம் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும். ஆனா பெரிய அறிஞர், இரையச்சம் உள்ளவர். அந்த சமூகத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண் கேள்விப்பட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வார டைம்ல அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் சகோதரர் ஏதோ ஒரு வேலையாக எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அப்ப அந்த பெண் ஸ்ட்ரைட்டா, சரியா, எந்த ஒரு வெக்கமும் இல்லாம கூச்சமும் இல்லாம ஒரு தப்பான நடத்தைக்கு அழைக்கிறாங்க. ஒரு தப்பான நடத்தைக்கு அழைக்கிறாங்க. பாருங்க, சலஃபு சாலிஹின்கள் இப்படியான ஃபித்னாக்களை எப்படி எதிர்கொண்டாங்கங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப உடனே சுலைமான் பின் எஸ்ஆர் ரஹமுல்லா அவங்க அழுகுறாங்க. எதுவும் செய்யல, எதுவும் சொல்லல. அவங்களுக்கு அழுக வந்துட்டு. ஏன் அழுக வந்தேங்கிறது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். சில டைம்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நரகத்தை பத்தின அச்சம், அல்லது அல்லாஹ்வோட இருக்கிற அந்த தொடர்பு இல்லாம போயிருமோன்ற பயம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு காலம் ஞாபகத்தை நிப்பாட்டிடுவானோங்கிற பயம், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை, அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் தடுபட்டு போயிருமே இது நடந்தா அப்படிங்கிற ஒரு பயமாகவோ அல்ல சொர்க்கத்தின் மீதான ஆசையாகவோ இருக்கலாம். ஆனா அவங்க எதுவும் சொல்லல. அவங்களுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையாக அழுகுறாங்க. அப்ப இத பார்த்த அந்த பெண் ஒரு கட்டத்துல அவவும் அழ ஆரம்பிச்சுட்டான். இப்ப இவரும் அழுகுறாரு, அவவும் அழுது கொண்டிருக்கிறா. இந்த டைம்ல அவங்களோட சகோதரர்கள், சரியா, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வாராங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னண்டு விலங்கல்ல, இவர் அதிகமா அழுகுறாரு. அதை பார்த்த சுத்தி இருக்கிறவங்களும் அழ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச சிறு டைம் போகுது. அந்த பெண் எழும்பிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இவரும் அழுகைய கொஞ்சம் நேரத்தால் நிப்பாட்டிட்டாரு. மத்தவங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா, அந்த சகோதரர் இருக்காரு தானே, அவர் என்ன காரணம், என்ன நடந்துச்சு எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா அவரு கேட்கவும் இல்ல. காரணம், அவர் நானா கொஞ்சம் ஒரு அந்தஸ்து உள்ளாள், ஒரு மதிப்பு உள்ளாள். அவர பார்த்தாலே ஒரு மதிப்பச்சம் கொண்டு வரும். அ லேசில இதெல்லாம் கேட்கலாம். சரியா? ஏன்டா நம்மளும் தானே
சில விஷயங்களை ஒரு பிரின்சிபல்ட்டையோ பெரிய பெரிய ஆளோட கேட்க மாட்டோம். ஒரு மதிப்பச்ச முடியும் சின்ன சின்ன விஷயங்களை. அதே போலதான் இவரும் கேட்கல. இப்படியோ நிறைய காலம் போகுது. ஒரு நாள் தூக்கத்துல இருந்து சுலைமான் பின் யஸார் ரஹ்மத்துல்லாஹி எழும்புறாங்க. திடுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனடியா அந்த சகோதரர் அந்த விஷயத்த அப்பதான் கேட்கிறாரு. ஆனா சுலைமான் பின் யஸார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு சத்தியம் ஒன்று எடுத்துட்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்ன நடந்தது அப்படின்னு எடுத்துட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப என்னண்டா உண்மையா என்ன நடந்ததுன்னு சொன்னா இவரு அந்த கனவு காணும்போது கனவுல யூசுப் நபி அவங்க நிக்கிறாங்க. எல்லா மக்களும் போய் அவங்கள சந்திச்சு, விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது சொர்க்கத்துல இருந்து நினைக்கிறேன். அந்த கனவு அவங்க அப்படி காண்றாங்க. அப்ப இவரு பார்த்து கொண்டிருக்கிறாரு. எல்லா மக்களும் போறாங்க. அவர் அந்த பெண்ணோட நடந்து கொண்ட விஷயத்த நினைச்சு பார்க்குறாங்க. அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இவரும் யூசுப் நபிய பார்க்க வேண்டிய ஆசையில இவரு போறாரு. பாருங்க அல்லாஹ் தஆலா யூசுப் நபிய கனவுல காட்டுறான். ஏன்? அவர் செஞ்ச வேலை மிகப்பெரிய வேலை. தன் ஆசைய அல்லாஹ்வுக்காக வேண்டி அடக்கினாரு. அப்ப உடனே இந்த கனவுல இவரு யூசுப் நபி பக்கத்துல போய் பேசுறாரு. அதுல நீங்க இவ்வளவு பெரிய சேவை செஞ்சீங்க. நீங்க அ இப்படி ஒரு அந்தஸ்து உள்ள, அழகுள்ள பெண் அழைச்சும் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்களே! அமைதியா இருந்துட்டீங்களே! அப்படின்னு வாழ்த்து சொல்றாரு. அந்த டைம்ல யூசுப் நபி கனவுல அவருக்கு சொல்றாங்க, நீங்க அந்த வீட்ல அந்த பெண்ணோட பொறுமையா இருந்தீங்களே! அது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அப்படின்னு பாராட்டுறாங்க. இவருக்கு கனவுல உடனே அழுகை வருது. அப்ப அந்த அழுகை தான் அவர் தூக்கத்திலிருந்து எழும்பின உடனமும் அவருக்கு தொடருது. அப்ப எனவே சகோதரன்ட்ட என்ன நடந்த அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப சகோதரனுக்கு அழுகை வந்துட்டு அப்ப 2 பேருமே தூங்கிட்டாங்க. இது இந்த சுலைமான் பின் யஸார் ரஹ்மத்துல்லாஹி மரணத்துக்கு பிறகுதான் அவர் சகோதரர் சொல்றாரு. இத இமாம் இப்னுல் ஜௌசி, இமாம் அ அப்படி நெறைய அறிஞர்கள் அவங்களோட புத்தகங்கள்ல இந்த சம்பவத்த குறிப்பிடுறாங்க. இதே போல தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு வியாபாரி சலஃபு சாலிஹீன்கள்ல மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தான். நல்ல இபாதத் அலீம் தான். இவரு துணியெல்லாம் வித்துட்டு ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும்போது, அ ஒரு அரண்மனைக்கு போறாரு. துணி விக்கிறதுக்கு. அப்ப அந்த நாட்டுல இளவரசி அங்க இருக்கிறா. இவர் மிச்சம் அழகான ஆள். அப்ப எனவே அவர் ஒரு பிளேன் ஒன்று போட்டு, ஒரு திட்டம் ஒன்று போட்டு, இவர ஒரு இடத்துக்கு எடுத்து தப்பான ஒரு விஷயத்துக்கு அழைக்கிறாங்க. இப்ப அ இவருக்கு 2 சாய்ஸ். ஒன்று அல்லாஹ் தஆலாக்கு பயந்து இத விட்றது. அல்லது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு, மனோச்சைக்கு கட்டுப்பட்டு இத செய்றது. ஆனா, இவர் 1வது தேர்ந்தெடுக்கிறாரு. இல்ல நான் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணுக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு. அவ கேட்கிறாள்ல. தப்பிக்கிறதுக்கு வழியும் இல்ல. அப்ப இவரு சொல்றாரு, "ஓகே. நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன். அ என்ன வாஷ்ரூம் போறதுக்கு என்னை கொஞ்சம் ஒரு பெர்மிஷன் மட்டும் தாங்க." ஒரு டைம் ஒண்ணு தாங்கன்னு கேட்ட உடனே, அவ ஓகேன்னு சொல்றா. அப்ப இவரு வாஷ்ரூம் போறாரு. அங்க இருந்துட்டு அதிகமா யோசிக்கிறாரு. இப்ப என்ன செய்ற? இத விட்டு எப்படி தப்பிக்கிற? அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்றாரு. அல்லாஹ்ட்ட அதிகமா மன்றாடுறாரு. அ வாஷ்ரூம்ல இல்ல. அந்த போற வழிகள்ல அப்படி நடந்திருக்கு. போனதுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற கழிவுகள நான் என் உடம்புல பூசிக்கொள்ள போறேன். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் இதோடயே வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் அவமானமா பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. பிரச்சனை இல்ல. அல்லாவுக்காக வேண்டி நம்ம இப்படி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு, அங்க இருக்கிற கழிவுகள், உத்தைகள் எல்லாத்தையும் தன்ல பூசிக்கொள்றாரு. பூசிக்கொண்டு வெளியில வரும்போது, அந்த பெண் அவர விட்டு விரண்டு ஓடிர்றா. அப்ப உடனே அவரு வீட்டுக்கு வராரு. நெறைய பேர் அவர ஏசுறாங்க. நெறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அவர் அதெல்லாம் கணக்கு எடுக்கல. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அ அல்லாஹ் தடுத்த விஷயங்கள செய்யக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் இப்படி செஞ்சுட்டாரு. அப்ப சொல்றாங்க அறிஞர்கள், அவர் மரணிக்கும்போது, மரணிக்கும் வரைக்கும் அவர்ல இருந்து ஒரு அழகான வாசம் வந்து கொண்டே இருக்குமாம். மரணிச்சதுக்கு பிறகு கூட அவரோட கபர்லயும் அந்த வாசம் வந்துச்சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் இப்னு ஜௌசி இத அவங்களோட புத்தகங்கள்ல எழுதுறாங்க. சரியா? இப்படி நெறைய சம்பவங்கள். இதே மாதிரி இன்னொரு அறிஞருக்கு நடந்துச்சு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அரண்மனையில இருந்து கீழ குதிச்சுட்டாரு. நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்ட்டு போயிட்டு கீழ குதிச்சுட்டாரு. அவரு மரணிப்பேன்னு தான் நெனச்சாரு. ஆனா ஏதோ ஒன்றுல விழுந்து அவர் தப்பிச்சாரு. அதுக்கு பிறகு வீட்ட வந்தாரு. அப்ப இப்படியெல்லாம் எங்கட சலஃபு சாலிஹீன்கள் மனோ இச்சைய அடக்குறதிலேயும், சரியா? ஆசைகள அடக்குறதிலேயும் கடுமையாக போராடிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் என்ன? அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அல் குர்ஆனும், சுன்னாவும் இதுல சிறப்புகள சொன்னதுதான். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சுலைமான் பின் யஸார் ரஹ்மஹுல்லாஹ் மனோ இச்சைய கட்டுப்படுத்துற விஷயத்துல எப்படி நடந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். அதேபோல எங்க சலஃபு சாலிஹீன்கள்ல 2 பேர் எப்படி நடந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். யூசுப் நபி அவங்க எப்படி நடந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு சம்பவம் முக்கியமானது 3 தோழர்கள் குகையில மாட்டுப்படுறாங்க.
அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொருவரும் தான் செஞ்ச நல்ல செயலை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அதுல ஒரு நபர் அவருக்கு ஒரு சாட்சியான மகள் இருந்ததாகவும், இவரு ஆசைப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு அவங்க ஒத்துக்கொள்ளல. ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டு காசு கேட்கிறாங்க. இவர் கஷ்டப்பட்டு உழைச்சு காச குடுக்குற டைம்ல, அவ அல்லாஹ்வ பயந்து கொள்ளு அப்படின்னு சொல்றா. அந்த முத்திரைய அந்த என்ன உரிமை இல்லாம நீ அத அகற்றிடாத அப்படின்னு சொன்ன உடனே, அவர் அல்லாஹ்வ பயப்படுறாரு. அந்த இடத்த விட்டு எழும்பிட்டு போறாரு. அந்த பணத்த கூட அவரு திரும்ப வாங்கல. இப்ப இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது, சலஃபு சாலிஹீன்கள் மனோ இச்சைய அடக்குறதுல மிச்சம் உறுதியாக இருந்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனம் சொல்றான், "ஒமன் காஃப மக்காம ரப்பிஹி" அல்லாஹ்க்கு முன்னால நிக்கிற அந்த நாள் இருக்குதானே, அதை யார் பயந்து, "வன்னஹன் நஃப்ஸ அனில் ஹவா" தண்ட அந்த ஆசையை அடக்கிக் கொள்கிறாரோ, அதை தடுத்துக் கொள்கிறாரோ, "இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா" அவர ஒதுங்குமிடம் என்ன தெரியுமா? மஅவா எனும் ஒரு சொர்க்கமாகும். ஒரு ஒதுங்குமிடம் சுவர்க்கம் தான். மஅவா என்றால் ஒதுங்குமிடம் சுவர்க்கம் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யாரு? "ஒமன் காஃப மகாம ரப்பி" அல்லாஹ்க்கு முன்னால நிக்கிற அந்த நாளை யார் பயப்படுறாரோ, அவருக்கு ஜன்னத்தான் 2 சுவர்க்கம் இருக்குதுன்னு சொல்றான். சரியா? அப்ப இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறதால தான், எங்கட முந்தைய சலஃபு சாலிஹீன்கள் இதில் கடுமையாக போராடினாங்க. அதேபோல 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். அது யாரு? எங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழகுள்ள, அந்தஸ்துள்ள ஒரு பெண் அழைச்சு, யாரு நான் அல்லாஹ்வ பயப்படுறேன் அப்படி சொல்லி ஒதுங்கிக் கொள்றாரோ, அவருக்கு அல்லாஹ் அது நிழலே இல்லாத நாள்ல, கடும் வெயில், மக்கள் தன்னை கரண்டிக்கால், தன்னை முழங்கால், தன்னை கழுத்து வரைக்கும் வேர்வையில மூழ்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ சூடு. ஆனா, அல்லாஹ் அவங்களுக்கு தண்ட அரிசிக்கு நிழல் குடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அவங்க செஞ்சது என்ன? ஒரு அழகுள்ள பெண் கூப்பிடுறாங்க. ஏன்டா அசிங்கமான சில ஆள்கள் கூப்பிட்டா, சிலவங்களுக்கு அந்த உணர்ச்சி வராது. அதேபோல அ ஒரு என்ன அந்தஸ்து இல்லாத ஒருத்தங்க கூப்பிட்டா, இத மாட்டி பட்டுருவோமோ! அப்டின்ற பயம் வரும். ஆனா இவருக்கு 2மே இல்ல. இவர் அப்படி ஒரு தப்புல ஈடுபட்டா கூட, இவர அ யாருமே இந்த உலகத்துல தண்டிக்க இயலாது. யாரும் மாட்டுப்படவும் மாட்டாரு. யாருக்கும் தெரியவும் வராது. இருந்தாலும், அவரு அல்லாஹ்வுக்கு பயந்து, அந்த காரியத்த விட்டு தவிர்ந்து கொண்டா, அல்லாஹ் என்ன குடுக்குறான்? அவருக்கு 7 இந்த நிழல்கள்ல அவருக்கு ஒரு இடத்த குடுக்குறான். எனவே தான் இப்படியான சிறப்புகள் இருக்கிறதால, அறிஞர்கள் அந்த சலஃபு சாலிஹீன்கள் இந்த விஷயத்த அடக்கிக் கொண்டாங்க. எனவே நாங்க இன்றைய நாள்ல இப்படியான ஆசைகள் எப்படி வருகுது? இது எப்படி நாங்க தவிர்த்துக் கொள்றது? அதுக்கான வழிகள் என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா, இந்த கால இளைஞர்களுக்கு இது முக்கியமாக தேவை. இந்த விஷயம் அவங்க எல்லாருக்கும் சென்றடையணும். அவங்க தவிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி கிடைக்காதா? ஏன்னா நெறைய பேர் மாட்டுப்பட்டுட்டாங்க. அதுக்குள்ளருந்து வெளிவர எப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இமாம் இப்னு கய்யிம் ஜௌசிய்யா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆள் லெட்டர் எழுதினாரு. நான் ஒரு மனோ இச்சையை கட்டுப்படுத்த இயலாம இருக்கிறேன். நான் இதுல மாட்டிக்கொண்டுட்டேன். எப்படி என்ன செய்றேன்னு சொல்லி. வரலாற்றில எழுதுறாங்க. அவர் ஒரு காதல்ல விழுந்திருந்தாரு. எனவே இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவருக்கு தவா அப்படின்ற புத்தகம் ஒண்ணு எழுதுறாங்க. அப்படின்டா நோயும் மருந்தும். இது ஒரு நோய் தானே! அப்ப நோயும் மருந்தும் அப்படின்ற புத்தகம் எழுதுறாங்க. அது இன்றைக்கு வேர்ல்டுலயே மிகப்பெரிய ஃபேமஸ். அதனால திருந்தினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வோட உதவியோட. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மன உச்சையால சோதிக்கப்படுறவங்கட அந்த இத அவர் உணர்ந்து கொள்றாரு. ஃபீலிங்க உணர்ந்து கொள்றாரு. அவங்களுக்கான வழிகள அதுல காட்டுறாரு. அதுல முதலாவது துஆட இது என்ன? அதெல்லாம் சொல்றாரு. நாங்க பின்னால பேசுவோம். அதுக்கு அடுத்ததாக, ஒரு பாவம் செஞ்சா என்ன நடக்கும் எழுதுறாரு. அத ஒவ்வொன்றாக வாசிக்கும்போது, என்கிட்ட மனசுல என்ன தோணும் தெரியுமா? இனி பாவமே செய்யக்கூடாதுன்னு தோணும். அந்த சலஃபு சாலிஹீன்கள் பயந்து அந்த பாவங்கள விட்டாங்களே, அதுக்கான காரணம் எங்களுக்கு புரியும். அதுல நிறைய பட்டியல் படுத்துறாரு. அதுல ஒன்றுதான், நீங்க பாவம் செய்யும்போது, உங்களுக்கு இருக்கிற நியமத்துகள அல்லாஹ் பறிக்க ஆரம்பிப்பான். உங்களுக்கு திரை இருக்கிற நியமத்துகள வானத்திலே தடுத்துருவான். அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. அதேபோல உங்களோட உள்ளங்கள் இருட்டாகி, உங்களோட முகத்திலேயும் அது பிரதிபலிக்கும். நல்லடியார்கள், சாலிஹீன்கள் உங்கள பார்க்கும்போது, உங்களோட பாவத்தில வெளிப்பாடு உங்களோட முகத்தில படிஞ்சிருக்கிறத அவங்க உணர்ந்து கொள்வாங்க. உங்களோட முகம் கருப்பாகும்ங்கிற மாதிரி, அ அதாவது கருப்புன்னு சொன்னா இருள் சூழ்ந்து கொள்ளும். அத அவரு எழுதுறாரு. அதேபோல மக்கள் உங்கள வெறுப்பாங்க. அ இன்னும் உங்களோட ஆயுட்காலம் உங்களோட குறையும். உங்களுக்கு பல நோய்கள் வரும். அதேபோல வானவர்கள்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹ்வோட சாபம் உங்களுக்கு வந்து இறங்கும். அப்படின்னு பட்டியல்படுத்திட்டே போறாரு. ஒரு பாவம் செஞ்சுட்டு இன்னொரு பாவம் செய்வீங்க. அதுவும் ஒரு தண்டனை தான். சரியா? ஒரு 20, 30க்கு மேல பட்டியல்படுத்துறாரு. ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் வசனம், ஹதீஸ்ல ஆதாரம் கொண்டு வராரு.
நம்ம நினைக்கிறோம் ஒரு பாவம் செஞ்சா இதுக்கு நரகத்துல தண்டனை இருக்குது அப்படின்ட்டு. ஆனா உண்மை அது இல்ல. ஒரு நான் நினைக்கிறேன் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி இல்லாட்டி இன்னொரு முக்கியமான இமாம் சொல்றாரு, நான் ஒரு பாவம் செஞ்சா அதுல விளைவு நான் எந்த ஒட்டகத்திலேயும் என் மனைவியிலையும் நான் காணுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப சலஃபு சாலிஹீன்கள் அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. இமாம் இப்னு தைமியா சொல்றாரு, அவங்களோட பாவங்கள் குறைவு. எனவே அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, எந்த பாவத்தால நடக்குதுங்கிறத அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அல்லது சலஃபு சாலிஹீன்கள் ஒரு ஆள் தான், அவர் ரோட்ல போகும்போது செருப்பு அறுந்து போகுது. அப்ப உடனே என்ன சொன்னார் தெரியுமா? இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்டா அவர் அந்த அண்டு ஜும்மாக்கு குளிக்கல. சுன்னத்தான விஷயம் தான். ஆனா அவங்க சலஃபு சாலிஹீன்கள் அல்லாஹ்வோட மிகவும் நெருக்கமானவங்க. அப்ப அவரு அப்படியான ஒரு விஷயம் செய்யாததால, அல்லாஹ் தஆலா உணர்த்துறான், அவர் செருப்பு பிய்யுது. அப்படின்டா எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு நடக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்கவலைகள், பிள்ளைகள் கட்டுப்படாம போறது, குடும்பத்தில சண்டை, ஆ அ செல்வத்தில பரக்கத் இல்ல, நேரத்தில பரக்கத் இல்ல, அறிவு வருது இல்ல. ஒரு விஷயத்துக்கு சிரமமா இருக்குது. ஒரு திறமைய நான் எடுத்துக்கொள்ள எவ்வளோ ட்ரை பண்றேன். வருது இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட பாவங்கள். ஆனா, நாங்க உணராம இருக்கிறோம். ஏன்டா? நாங்க செஞ்ச பாவங்கள் மலை அளவு. எந்த பாவத்தால இது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹோட நெறைய பேர் எங்களுக்கு பஞ்சமா இருக்குது. அது இதுன்னு நெறைய முறைப்பட்டாங்க. அவர் எல்லாருக்கும் சொன்னது இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லி. அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌமி இஸ்தக்ஃபிரு இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். சரியா? உங்களுடைய இறைவன நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னஹு கான கஃபாரா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவிப்பான். ஆ உங்களுக்கு பிள்ளைகள தருவான், ஆறுகள தருவான், தோட்டம் துறவுகள தருவான். எல்லாமே நூஹ் நபி சொல்றாங்க. ஏன்? எங்களோட பாவத்தால அதெல்லாம் தடுத்து வைக்கப்படும். இஸ்திக்ஃபார் செஞ்சா உடனடியாக எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இப்படி அவர் ஒவ்வொன்றாக பட்டியல்படுத்தி கொண்டு வராரு. அந்த வகையில தான் இன்றைக்கு எங்கட இளைஞர்கள, யுவதிகள இதிலிருந்து பாதுகாக்கணும். அவங்க நிம்மதியா, சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு தேவைப்படுது. இது தெரியாம இந்த பாவங்கள்ல அவங்க விழுந்து சோதிக்கப்படுறத என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை குறைவு, படிக்கிறதுல ஃபோக்கஸ் இல்லாம போறது. அ அதேபோல மன நெருக்கடி. அ எங்சைட்டி, அதேபோல டிப்ரஷன் இப்படியான விஷயங்கள். இது எல்லாத்திலயும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல "வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா." யார் எங்க உபதேசத்த புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்றதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க அது புரியாம இருக்கிறாங்க. எனவே தான் இந்த ஒரு விஷயத்துல மாட்டுப்படுறவங்க எப்படி தப்பிக்கலாம்ங்கிற ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அத நாங்க பார்த்து இத முடிச்சுக் கொள்வோம். அதுல முக்கியமாக முதலாவது ஒருவர் இந்த ஒரு சோதனையில அகப்பட்டுக் கொள்றாரு. இப்ப இன்றைய காலத்த எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட காலத்துல ஹலால்ட கதவு திறப்பட்டிருந்துச்சு. ஹராம்ட அந்த கதவு இறுக்கமா மூடப்பட்டிருந்துச்சு. அவங்கள்ட்ட நீங்க ஒரு ஹராம் ஒண்ணு செய்ய நெனச்சா, சஹாபாக்கள் காலத்துல கஷ்டம். ஏன்? பெண்கள் அ என்ன உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணி, ஹிஜாப் போட்டுட்டு வருவாங்க. அழகா முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வருவாங்க. அதேபோல அ ஆணும், பெண்ணும் தனிச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்த மாட்டாங்க. அ ஏன்? ஆணும், பெண்ணும் தனிச்சு இந்த 3வது ஷைத்தான்ங்கிறத அவங்க உறுதியா நம்பினாங்க. அதேபோல ஆணும், பெண்ணும் கலக்கிற ஒரு செட்டப் அவங்கள்ட்ட இல்ல. ஒரு யுனிவர்சிட்டி மாதிரியோ, இப்ப இருக்க டியூஷன் மாதிரியோ ஒரு செட்டப் அங்க இல்ல. ஆ இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வைய தாழ்த்திக் கொண்டாங்க. அவங்க ஏதோ நடந்தா கூட கல்லெறிஞ்சு கொலை செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கும்போது, அவங்களோட உள்ளத்துல அந்த கொடூரம் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணா இப்படி நடக்குமேன்னு சொல்லி. எனவே, அந்த சமூகத்துல ஹராம்ங்கிற அந்த பாதை இறுக்கமாக மூடப்பட்டிருந்துச்சு. எனவே அத நாங்க பார்க்கிற ரசூலோட வரலாற்றுல கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டவங்க 2டே 2 பேர் தான். சரியா? ஆனா, இன்றைக்கு உலகத்துல எவ்ளோ இது நடக்குது. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவர பேர் ஸ்டீஃபனோ என்னைய ஒரு பேர் உண்டு. இந்த அமெரிக்காவுல என்னைய ஒண்ணு செஞ்சு மாட்டுப்பட்டிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவங்க, இவங்க, பில் கேட்ஸ் யாரெல்லாம் பெரிய பிரபலம்னு நெனச்சீங்களோ, இந்த டியூஷன்ல, மோட்டிவேஷன் கிளாஸ்ல எல்லாம் அவங்களோட பேர் தான். பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப். ஆனா, இன்றைக்கு அவங்களோட மத்த பக்கத்த எடுத்து பார்த்தா, மிக மோசமாக அவங்க சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப உலகத்துல. நீங்க Facebook எங்க எடுத்தாலும் இப்ப அதான் நியூஸ். சரியா? எத்தனையோ 2000 வீடியோ 1,00,000 எத்தனையோ ஃபோட்டோ 3,00,000 ஃபைல் மொத்தம் 40,00,000 ஃபைலாம். அப்ப இப்படியெல்லாம் போய்க் கொண்டிருக்குன்னு சொன்னா, சரியா? ஏன்னா இன்றைய காலத்துல ஹலால்ல அ அந்த ஹராம்ட நாங்க தயார் செஞ்சுக்கிறோம். தொறந்து வச்சுக்கிறோம். நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போனீங்கன்னா, ஹராம்ங்கிற வாசல் குளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நல்ல என்ன விலகக்கூடிய ஒரு கடினமான பூட்டு போட்டிருக்கும். அத நீங்க தொறந்துட்டு போற கஷ்டம். ஆனா ஹலால்ட பாதை தொறந்திருந்துச்சு. திருமணம் எளிமையா நடக்கும்.
ஆ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவங்க நபி அவங்கள கூட செல்லாம திருமணம் நடத்தினாங்க. அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு நடந்துரும். மகர் தொகை குறைவு, சீதனம் இல்ல. ஆனா இந்திய உலகத்துல அப்படியே தலகீழ். ஹராம்ட அந்த கதவு நல்லா விரிய தொறந்திருக்குது. ஹலால்ட பாதை மூடி இருக்குது. அவன் திருமணம் முடிக்க நினைச்சாலே 15 லட்சம் 20 லட்சம் அவனுக்கு செலவாகும். அதுவும் எங்கட பகுதியில சீதனம்ங்கிறது அவன் தன் தங்கச்சி எல்லாம் கரையேத்தி போட்டு தான் அவன் திருமணம் முடிக்கணும். அவனுக்கு 30 வயசாகுது. ஒரு 18 17 வயசுலேயே அவனுக்கு அந்த ஆசை, அதாவது ஹார்மோன் வந்து சுரக்கிற டைம், அது உச்சகட்டத்துல இருக்கும். அவனுக்கு ஹலால்ட அந்த பாதை மூடி ஹராம்ட பாதை திறந்து தான் அதுக்குள்ள தான் போவான். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உச்ச தாகம், கடுமையா தாகம் இறங்கி. ஆனா 2 ரூம்ல, ஒரு ரூம்ல தண்ணி இருக்குது. இன்னொரு ரூம்ல ஹராமான சாராயம் இருக்குது. இப்ப ஹலாலான ரூம், அந்த தண்ணி இருக்கிற ரூம பூட்டிட்டாங்க. நல்லா பூட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப கடும் தாகம், மரணிக்க போறீங்க. என்ன செய்வீங்க? தொறந்திருக்கிற கதவுல போற அந்த சாராயத்தை எடுத்து குடிப்பீங்க. இதான இன்றைக்கு எல்லா இளைஞர்களும், யுவதிகளுக்கும் நடக்குது. முஜாஹித் இப்னு ரஸீன்ங்கிற அறிஞர் ஒரு பயான்ல சொல்றாங்க, இப்ப இருக்கிற இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் 30% தான் அவங்க. 70% இந்த சமூகம். அந்த சமூகம் தான் அவங்களுக்கு ஹலாலான வழியை மிகவும் கஷ்டமாக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப எனவேதான் ஆ, ஒருத்தன் திருமணம் முடிக்க நினைச்சான். அவனுக்கு கஷ்டம். 30 லட்சம் 40 லட்சம் அவனுக்கு செலவு வருது. அதுல எத்தனையோ ஃபங்க்ஷன்கள் அது இதுன்னு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் சீதனம்ங்கிற தொல்லையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மகர்ன்னு சொன்னா அதை வானளாவிய எரிக்கு உயர்த்தி வைக்கிறாங்க. இப்படியான ஒரு இதுல மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹராம் ஓப்பன். அவன் மனசுல நினைச்சாலே அடுத்த செகண்ட் பாவத்துல விழலாம். அவன் போன் இருந்தா போதும் அவனுக்கு. அப்படி மிச்சம் லேசாக்கி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பயான் பார்த்து கொண்டிருக்கீங்களா, இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுல வாரது யாரு? பெண்கள். இந்த ஃபெமினிசம், பெண்ணியல்வாதம்ங்கிற பேர்ல ஒரு கட்டுக்கோப்புகள் இருந்த பெண்களை வெளியில எடுத்து அவங்கள ஒரு என்ன வியாபார பொருளா பயன்படுத்துறாங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க. அங்க பெண்களை தான் எடுத்து கொண்டு வராங்க. இன்றைக்கு நீங்க சும்மா டெலிகிராமுக்கு போனீங்கன்னா அதுல சில மெசேஜ்கள் வரும். ஒரு அரைகுறையான பெண்களை போட்டு ஹாய்ந்து வரும். இப்படி எத்தனையோ வரும். ஏன்? அவங்களுக்கு தெரியும் இளைஞர்களை சிக்க வைக்கிறதுக்கான வலைகள் அதெல்லாம். எத்தனையோ ஆண்கள் இப்படியான ப்ரொஃபைல்களை போட்டு நிறைய பேர் ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. Facebookல ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. WhatsAppல ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க ரோட்ல போனீங்கன்னா எல்லா விளம்பர ஸ்டிக்கர்லயும் அதுதான். சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாலே அதுதான். இன்றைக்கு ஒரு இளைஞன் டக்குன்னு பிடியில விழுந்துருவான். இதுக்கு மேல உண்மையை சொல்ல போனா திட்டம் போடப்பட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. சொல்லுவாங்க. இந்த Facebook, Instagram, TikTok இவங்க எல்லாரும் மூலதனம் எது தெரியுமா? நம்மட கவனம். அத வச்சு தான் அவங்க உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. முந்தி தங்கம், எண்ணெய் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப ஒரு 8 பில்லியன் கூட ஒரு நாளைக்கு உழைச்சு கொண்டிருக்கிறாங்களாம். இந்த மனிதர்களோட கவனத்த வச்சு. அதனால தான் Netflix சொன்னாங்களாம், மனிதர்கள் தூங்குற டைம் தான் எங்களுக்கு பெரிய சவால்ன்னு சொல்லி. ஏன்? அவன் தூங்குற டைம்ல அத பார்க்க மாட்டான். ஆனா அதுக்கும் TikTokல, Facebookல நெறைய ஆப்ஷன் கொண்டாந்துருக்காங்க. நைட்ல லைவ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சலுகைகள். அப்ப பெரிய பெரிய பிரபல்யங்கள் நைட்ல லைவ் போடுறாங்க. எனவே இளைஞர்கள் எல்லாம் தூங்காம பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆ, இந்த பேக்கேஜ பாருங்க. டயலாக், மொபிடெல், ஏர்டெல். நைட்ல உங்களுக்கு ஃப்ரீ டேட்டா கூட. ஏன்? நீங்க நைட்ல தூங்கக்கூடாது. எல்லாம் திட்டமிடப்பட்டு, பிளான் பண்ணப்பட்டு நடக்குது. நீங்க எப்படி கெட்டு போனாலும் பிரச்சனை இல்ல. தூக்கம் இல்லாம பைத்தியமானாலும் பிரச்சனை இல்ல. ஆனா அவனுக்கு காசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாங்க அ என்ன செய்யணும்? ஒரு முயற்சி ஒண்ணு செஞ்சு, போராடி, ஹலால்ட அந்த கதவ திறந்து விடணும். ஹராம்ட அந்த கதவ பூட்டி விடணும். ஆனா, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையில இன்றைக்கு இருக்குது. எனவே தான் இந்த 5 ஸ்டெப்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒரு அளவு நாங்க இதிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். சரியா? அந்த வகையில 1வது உங்களுக்கு முன்னால இப்படியான ஃபித்னாக்கள், சோதனைகள்லாம் வர டைம்ல நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா, முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த சோதனைக்கு முதல் நீங்க எப்படி இருக்கிறீங்கங்கிறது தான். இப்ப 2 விஷயத்த பாருங்க. நீங்க ரோட்ல போறீங்க. உங்களுக்கு ஒரு போஸ்டர்ல ஒரு அரைகுறையான பெண் இருக்கிறது. அல்லது நீங்க ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது அப்படி வந்துட்டாங்க. அல்லது இது நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். போதைப் பொருளா இருக்கலாம். அ அல்லது நீங்க வேற சாப்பாட்டுல அதிகமா இந்த ஆசை வைக்கிற ஆளா இருக்கலாம். எந்த ஒரு மன இச்சையாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பிரதானமா நான் பேசுறது, இந்த பெண்கள வச்சு ஆண்கள் கெட்டு போறது. அதேபோல பெண்கள் இந்த ஆடை விஷயத்துல, அடுத்தது ஆண்கள்ட்ட ஏமாறுறது, அவங்களோட பேச்சுல கவர்றது. இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அப்ப இப்படி ஒண்ணு நடக்குதுண்டா, இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று எங்கட கட்டுப்பாட்டுல இருக்கிறது, எங்கட கட்டுப்பாட்டுல இல்லாதது. எங்கட கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்ன? அப்படின்டா, அந்த செயல் நடக்கிறதுக்கு முதல்
நாங்க சில விஷயங்கள் கட்டுப்படுத்தி செஞ்சு கொள்ளலாம். ஆனா அந்த செயல் நடந்துட்டு அப்படி ஒன்றுக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவரது கஷ்டம். அது எங்கள்ட்ட கையை மீறி போயிடும். எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது சரியான கஷ்டம். எனவேதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னண்டா, அப்படி ஒரு சோதனை நடக்கிறதுக்கு முதல் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இஹ்லாஸோட அல்லாஹ்வ வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். இப்ப இதுக்கு நான் பிரதானமாக எடுத்துக்கொள்றது, யூசுப் நபி அவங்க இந்த சோதனையிலிருந்து எப்படி தப்பிச்சாங்க? அதுல 5 வகையான ஸ்டெப் இருக்குது. அது ஒவ்வொன்றா தான் நான் இப்ப விளக்கப் போறேன். அதுல முதலாவது தான் அல்லாஹ் சொல்றான், யூசுப் நபி அவங்க மட்டும் இஹ்லாஸான அடியாராக இல்லாமல் இருந்திருந்தால், சரியா? அவர் அதுல விழுந்திருப்பாங்க. நாங்க அவங்களத்தான் நாங்க காப்பாத்தினோம். ஏன் தெரியுமா? அவங்க இஹ்லாஸான அடியார்களில் ஒருவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கிறவங்க நாங்க YouTubeல அப்லோட் பண்ணுவோம். அ நிறைய இளைஞர்கள், யுவதிகள் இத பார்ப்பீங்க. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்படியான ஃபித்னாக்கள்ல இருந்து நாங்க தப்பிக்கணும்னு சொன்னா, தப்பிச்சு அத அடக்கி வாழணும்னு சொன்னா, நாங்க இஹ்லாஸான இபாதத்துகள், வணக்கங்கள்ல ஈடுபடணும். அப்ப நீங்க நினைக்கலாம், "ஏன் இதுல நான் கட்டுப்படணும்? நான் செஞ்சுட்டு போனா என்ன?" அப்படின்னு. உங்களுக்கு இப்படியான ஒரு எண்ணம் வரும்போது, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அத கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களோட உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும். நம்ம செய்த்தான வென்றுட்டோமே! நம்ம மனச கட்டுப்படுத்திட்டோமே! அப்படின்னு உங்களுக்கு ஒரு இஸ்ஸத் ஒண்ணு வரும். கண்ணியம் ஒண்ணு வரும். நான் அவனுக்கு அடிமையாகல. அவன நான் அந்த மாரி அடிமைப்படுத்திட்டேன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல. நீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னா, உங்களோட புகழ் வந்து அல்லாஹ் தால மேலோங்குவான். யூசுப் நபி அப்படி செஞ்சதால தான் இன்றைக்கு அவங்களோட புகழ் பரவி இருக்குது. ஒருவேள அவங்க பிழை செஞ்சிருந்தா, அவங்களுக்கு கிடைக்கிருந்த எவ்வளவு அருள்கள் இல்லாம போயிருக்கும். எனவே தான் நாங்க இது வந்து தப்பிச்சு கொள்ளணும். அப்ப ஃபெஸ்ட்டுக்கு இத விட்டு தப்பிக்கணுங்கிறவங்களுக்கான முதலாவது வழி இஹ்லாஸான வணக்கங்கள். நீங்க அ இரவுல எழும்பி தொழுகுறது, அதேபோல 5 வேள டைமுக்கு தொழுகுறது, குர்ஆன சிந்திச்சு ஓதுறது, திக்ர சிந்திச்சு செய்றது, இப்படியான விஷயங்கள்ல நீங்க அதிகமா ஈடுபட்டீங்கன்னு சொன்னா ஈடுபட்டீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக இந்த விஷயங்கள விட்டு தப்பிச்சு கொள்ளலாம். சரியா? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், "இன்ன ஸலாத்த தன்ஹா அனில்" என்ன ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது கெட்ட மானக்கேடான விஷயங்கள விட்டு தடுக்குது தானே! இப்படி யாரு சொல்றான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நீங்க 5 வேள தொழுகைய செர்ரியா தொழுதீங்கன்னு சொன்னா, அது கட்டாயம் இப்படியான ஃபித்னா, மானக்கேடான விஷயங்கள விட்டு உங்கள தடுக்கும். சுவரா தடுக்கும். அப்படி தடுக்கலையா, உங்களோட தொழுகைய நீங்க செக் பண்ணுங்க. அதுல ஏதோ பிழ விடுறீங்க. சரியா நீங்க தொழல. நீங்க சரியா தொழ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓகே. டைம் முடிய போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல டைம் முடியும். நாங்க என்ன செய்வோம்? அ இன்னொரு லிங்க்ல இத திரும்ப நடத்துவோம். அதில மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது 5 ஸ்டெப். முதலாவது இஹ்லாஸான வணக்கங்கள் செய்றது. 2வது நாங்க பார்க்க போறது, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறது. 3வது அந்த இடத்த விட்டு உடனடியாக விலகிக் கொள்றது. 4வது அ அதில தூண்டல் காரணிகள தடுக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இத நாங்க விரிவாக பார்க்க போறோம். ஐமன், இன்றைக்கே பார்க்கிறதா? அப்படி இல்லாட்டி நாளைக்கு பார்க்கிறதா? சஜித், ஓ! நாங்க எப்படினாலும் சரி. ஓகே. அப்ப நாங்க நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்டா அது ஒரு ஆ, பெரிய அது பெரிய பகுதி. அதுல பெரிய பகுதி. ஆ? ஓ, பெரிய பகுதி, விரிவான பகுதி. நாங்க அதை ஷோர்ட்டா முடிச்சா செல்ல வந்த நிறைய விஷயங்கள் செல்லாம போயிடும். ஓ! ஓ! அதுல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்தா நல்லா. ம். அதோட அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. டைம் முடிய போகுது சரியா. இந்த உலகத்துல ஒரு சொர்க்கம் இருக்கு, அதை அடையாதவர் ஓ! நாளை மறுமை நாள்ல உள்ள சொர்க்கத்தை அடையலாம். ஓ! இது வந்து அம் இது வந்து இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அவங்க நைல் நதி, அந்த யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதியால ஒருக்க நடந்து போய் கொண்டிருக்கும்போது, அவங்களோட காஞ்ச ரொட்டி அவங்க கையில இருக்குது. சரியா? அவங்க இதுக்கு முதல் இளவரசனாக இருந்தாங்க. பெரிய இளவரசனாக இருந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி, படிப்புக்காக வேண்டி எல்லாத்தையுமே விட்டு வந்தாங்க. வந்து காஞ்ச ரொட்டி எடுத்து ஒரு ஆத்தோரத்துல நடந்து கொண்டிருக்கும்போது, அத தண்ணீல தொட்டு கொஞ்சம் இளகினத்துக்கு பிறகு அத சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஆத்துல இறங்கி தண்ணிய குடிச்சாங்க. குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உலக புகழ் பெற்ற வார்த்தை. என்னன்னா, "நான் இப்ப அடையிற சந்தோஷத்தை, நிம்மதியை மன்னர்கள் பிள்ளைகளும் அறிந்து கொண்டால், வாளெடுத்து என்னோட சண்டைக்கு வருவாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மன்னராக, இளவரசனாக இருக்கும்போது அடையாத சந்தோஷத்தை, நிம்மதியையும், அவங்க அல்லாஹ்வோட நெருக்கமாகி, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹராம்கள விட்டு வாழும்போது,
அதை அடைஞ்சு கொண்டாங்க. மிகப்பெரிய சந்தோஷம், சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. இப்னு தைமியா சொல்றாரு, உலகத்துல சொர்க்கம் இருக்குது, அதுல நுழையாதவனால மறுமையில இருக்கிற சொர்க்கத்துக்கு போயிடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி, சொர்க்கம், ஒரு சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னு சொன்னா, இப்படியான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஹராமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ளும்போது. அது எப்படிங்கிறத நாங்கள் அடுத்த செஷன்ல கண்டிப்பாக பார்ப்போம். அதுலேயும் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், நண்பிகள், உங்களோட பிள்ளைகள் எல்லாரையுமே அழைச்சிட்டு வாங்க. இது அவங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அனுபவ ரீதியான குர்ஆன் சுன்னத் எடுக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.